எனக்கு நேத்து ஒருத்தர் டிஎம் பண்ணியிருந்தாரு. அவர் சொன்னது என்னன்னா, ப்ரோ என்னோட லைஃப்ல நான் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் முடிச்சிட்டு லேட்டா தான் மேரேஜ் பண்ணேன். ஒரு 32 வயசுல நான் மேரேஜ் பண்ணேன். எனக்கு மேரேஜ் ஆகும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எனக்கு ஒரு நல்ல பொண்ணு பொண்டாட்டியா கிடைச்சா. ஆனா எனக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் கழிச்சு அடிக்கடி எனக்கு தலையில வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. சரி என்னன்னு சொல்லி டாக்டர் கிட்ட பார்க்கும்போது தான் தெரிஞ்சது என் தலையில ஒரு டியூமர் இருந்தது. அந்த டியூமர் ஒரு கேன்சர் டியூமர்னு எனக்கு தெரிய வந்தது. இதை தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய பொண்டாட்டியும் அவங்க வீட்டுக்காரங்களும், உன்னுடைய மண்டியில இருக்கிற கேன்சர் டியூமர் 3rd ஸ்டேஜ் வர வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த, சொல்ல போனா நீ தான் எங்களை ஏமாத்திட்டேன்ட்டு என் பொண்டாட்டியை மேனிபுலேஷன் பண்ணி என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க ப்ரோ. நானும் என் பொண்டாட்டி கிட்ட எவ்வளவோ கெஞ்சு பார்த்தேன். ஆனா உனக்கும் எனக்கு செட் ஆகாது, நீ வேற கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி என்னை விட்டுட்டு போயிட்டா. அந்த ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல நான் ரொம்ப தனிமையில இருந்தேன் ப்ரோ. சொல்ல போனா நான் உண்மையா அவளை என் பொண்டாட்டின் மனசால லவ் பண்ணேன். ஆனா அதுக்கப்புறம் என் பிரச்சனையை நான் எதிர்த்து போராடி கரெக்டா சர்ஜரி பண்ணி மெடிசன்ஸ் எடுத்து முழுமையா இப்ப நான் குணமாயிட்டேன். ஆனாலும் அவ என்னை விட்டுட்டு போயிட்டா. இப்ப வேற கல்யாணம் பண்றதுக்கு அவ ரெடி ஆயிட்டா. சத்தியமா சொல்றேன் ப்ரோ, என் பொண்டாட்டிக்கு இப்படின்னா நான் அவளை விட்டுருக்கவே மாட்டேன். எனக்கு அந்த மண்டையில கேன்சர் இருக்கிற வழி எல்லாம் ஒண்ணுமே இல்ல ப்ரோ. அவ என்னை விட்டுட்டு போன வழி தான் எனக்கு மனசுல ரொம்ப அதிகமா இருக்கு. என்னால அவளை மறக்கவே முடியல ப்ரோ அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு சொன்னாரு. சோ இப்போ அந்த பிரதருக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புறேன். ஃபர்ஸ்ட் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க பிரதர். லைஃப்ல இவ்வளவு பெரிய சோதனைகளை இறைவன் கொடுக்கறான் அப்படின்னா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுடைய உண்மையான முகத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அவங்க பிராக்டிகலா யோசிச்சு அவங்களுடைய லைஃப் நல்லா இருக்கணும்னு உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா இறைவன் உங்களை பத்தி யோசிச்சு உங்களுக்கு குணத்தை கொடுத்திருக்கான். சோ உங்களுக்கு இன்னொரு லைஃப் கிடைச்சிருக்கு. இன்னொரு லைஃப் உங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கானா அது நீங்க நிம்மதியா வாழ்றதுக்காக தான். உங்களை விட்டு போனவங்களை பத்தி கவலைப்பட்டு நீங்க தேங்கி நிக்காம உங்க லைஃபுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க பிரதர். உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்க காதலுக்கும் அன்புக்கும் தகுதியான ஒரு நல்ல பார்ட்னர் உங்க லைஃப்ல கண்டிப்பா அமைவாங்க. சோ அது வரைக்கும் உங்க ஹெல்த்தை பாத்துக்கோங்க.